இன்றிரவு பாம் பீச் கவுண்டியில் உள்ள ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க உங்கள் உதவியை FBI கோருகிறது. அந்த பெண் பல மில்லியன் டாலர் கோவிட் மோசடி திட்டத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். இதை கவனியுங்கள். இவர் எலைன் எஸ்கோ. இப்போ அவர் ஓடிவிட்டவராக கருதப்படுகிறார். எஸ்கோ மீது தற்போது COVID-19 நிவாரண நிதியில் $34 மில்லியன் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. CBS 12 இன் ஆண்டோய்னட் டெல்பெல் வெஸ்ட் ஃபார்ம் பீச்சில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்திலிருந்து நேரலையில் இணைந்துள்ளார். அவரை பார்த்திருந்தால் தகவல் தருகிறார். அண்ணி, என்ன? சரி லிஸ், கூட்டாட்சி அதிகாரிகள் கூறுவதாவது எஸ்கோ இங்கு நீதிமன்றத்தில் வரவில்லை என்பதால் ஜூன் மாதம் முதல் ஓடிவிட்டதாக கூறுகிறார்கள். இவ்வருடம் தொடக்கத்தில் ஜெயிலிலிருந்து வெளியே வந்த சில மாதங்களுக்கு பிறகு அதே போன்ற வயர் மோசடி குற்றச்சாட்டுகளுக்காக அவர் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டார். 40 வயதான எலைன் எஸ்கோ குடும்பத்தினரும் நண்பர்களும் உடன் சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த புகைப்படத்தில் FBI-யால் தேடப்படுகிறார். அன்னி பால்மர் என்ற பெயரிலும் அறியப்பட்ட இந்த ஓடிவிட்டவர் கோவிட் நிவாரண நிதியில் மொத்தம் $34 மில்லியன் தன்னிடம் வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கூட்டாட்சி அதிகாரிகள் கூறுவதாவது அவளும் மற்றவர்களும் வயர் மோசடி மற்றும் பணம் சுத்திகரிப்பு தொடர்பான ஒரு சிக்கலான திட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளதாவது எஸ்கோ 2020ஆம் ஆண்டு 18 மாத காலப்பகுதியில் ஊழியர்களின் எண்ணிக்கை, ஊதிய பட்டியல் மற்றும் வருமானம் குறித்து பொய்யான தகவல்களை பயன்படுத்தி PPP மற்றும் பிற கோவிட் நிவாரண திட்டங்களுக்கு 90க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததாகும். மேலும் எஸ்கோ இந்த குழுவின் தலைவராக கருதப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பலர் சதி செய்தவர்களும் சுமார் 90 விண்ணப்பங்களும் $36 மில்லியன் தொடர்புடையது. இது பெரும்பாலான PPP வழக்குகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெரிய தொகையும் மிகவும் சிக்கலான மற்றும் குழப்பமான குற்றச்சாட்டுமாகும். பாதுகாப்பு வழக்கறிஞர் டேவிட் டாரஸ் இதுபோன்ற பல வழக்குகளை கையாழ்ந்துள்ளார். அவர் கூறுவதாவது COVID-19 நிதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வழங்கப்பட்டது, தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல. பலர் உண்மையில் பாதிக்கப்பட்டனர். கோவிட் காலத்தில் மக்கள் உயிரிழந்தனர். அந்த மக்கள் தங்கள் தொழில்களை உயிருடன் வைத்திருக்க அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போது எஸ்கோவுக்கு இடது மணிக்கட்டில், வயிற்றில், தோளில், முதுகில் பச்சை குத்தப்பட்டுள்ளன. அவர் ஜமைக்காவில் இருக்கக்கூடும் என்று கூட்டாட்சி அதிகாரிகள் நம்புகின்றனர். ஏனெனில் அங்குதான் அவர் பிறந்தவர். நீங்கள் அவரை பார்த்திருந்தால் அல்லது அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் FBI-ஐ 1-800 கால் FBI என்ற எண்ணில் அழையுங்கள். வெஸ்ட் பாம் பீச்சிலிருந்து நேரல, ஆண்டோய்னட் டெல்பெல், CBS 12 செய்திகள்.